2025-2026 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் பார்லிமெண்டில் தாக்கல் செய்யும் முன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து ஒப்புதல் பெற்றார். 2025-2026 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை பார்லிமெண்ட் லோக்சபாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார். பட்ஜெட் தாக்கல் செய்த அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் உரையாற்றினார். பட்ஜெட் தாக்கல் முடிந்தவுடன் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் வரை வருவாய் ஈட்டுவோர் புதிய வருமான வரி விகிதத்தின் கீழ் வரி செலுத்த தேவையில்லை. பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். வரி விலக்கு அறிவிப்பால் ஆண்டுக்கு நேரடி வரி வருவாய் 1 லட்சம் கோடி ரூபாயும் மறைமுக வரி வருவாய் 2600 கோடி ரூபாயும் அரசுக்கு வரி இழப்பு ஏற்படும் எனவும் தெரிவித்தார். பட்டியலின பெண்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 2 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்படும். பொம்மை தயாரிப்பு மையமாக இந்தியா மாற்றப்படும் என நிர்மலா அறிவித்தார். சிறு குறு நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாதம் 20 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட சிறு தொழில் துறையினருக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பருப்பு உற்பத்தியை அதிகரிக்கும் சிறப்பான சாகுபடியை தரும் விதைகள் வழங்கும் திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க திட்டங்கள் செயல்படுத்தப்படும். கிஷான் கார்டு மூலம் விவசாய கடன் ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தப்படும். 7.7 கோடி விவசாயிகள் குறுகிய கால கடன் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். லோக்சபாவில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது மகா கும்பமேளா உயிரிழப்பு விவகாரம் தொடர்பாக விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். கடும் அமளிக்கு இடையே நிதியமைச்சர் நிர்மலா பட்ஜெட்டை வாசித்தார். இதையடுத்து அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். இந்தியாவை வளர்ந்த நாடாக உருவாக்கும் நமது கூட்டு முயற்சிக்கு வேகம் சேர்க்கும் பட்ஜெட் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். 2025-26 மத்திய பட்ஜெட் என்பது வளர்ச்சியடைந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான மோடி அரசின் தொலைநோக்கு திட்டம் என மத்திய அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த மக்களை பிரதமர் மோடி தனது இதயத்தில் வைத்துள்ளார். 12 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி இல்லை. இந்த வரி விலக்கு நடுத்தர வர்க்கத்தின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் கூறியுள்ளார். துப்பாக்கி குண்டு காயத்திற்கு பிளாஸ்டர் போடுவது போல மத்திய பட்ஜெட் இருப்பதாக லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கூறியுள்ளார். உலக அளவில் நிலையற்ற தன்மை நிலவும் போது நமது பொருளாதார சிக்கல்களை தீர்க்க ஒரு முன்மாதிரியான நடவடிக்கை தேவைப்படுகிறது. ஆனால் இந்த அரசின் யோசனைகள் திவாலாகி போனதாக இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். அசாதாரணமான வரலாற்று சிறப்புமிக்க அனைத்தையும் உள்ளடக்கிய 2025-26 பட்ஜெட்டை வழங்கிய பிரதமர் மோடிக்கு மனமார்ந்த நன்றி. இந்த பட்ஜெட் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்ற லட்சியத்தை எட்டுவதற்கான உறுதியான பாதையை வகுக்கும் வகையிலும் உள்ளதாக கவர்னர் ரவி கூறியுள்ளார். மத்திய பட்ஜெட் பாரம்பரியத்தில் பெருமை கொள்ளும் வளர்ச்சிக்கான சக்தி வாய்ந்த உந்து சக்தியாகும் என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட் என்றாலே தமிழகத்தை பொறுத்தவரை ஓரவஞ்சனைதானா? தமிழகம் என்ற பெயர் கூட தொடர்ந்து இடம்பெறுவதில்லையே என முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். வெற்றி சொல் அலங்காரங்களும் வஞ்சனையான மேல் பூச்சுகளும் கொண்ட அறிக்கையின் மூலமாக மக்களை வழக்கம் போல் ஏமாற்றும் பாஜகவின் நாடகம் தொடர்கிறது என்றும் கூறியுள்ளார். ஒட்டுமொத்தமாக அனைத்து தரப்பு மக்களுக்குமான தொலைநோக்கு சிந்தனையுடன் கூடிய மிகச்சிறந்த பட்ஜெட்டை வழங்கியிருக்கும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தமிழக மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி விலக்கு கணிசமாக உயர்த்தப்பட்டது வரவேற்கத்தக்கது. உள்நாட்டு உற்பத்தியை ஊக்கப்படுத்த சுங்க வரிகளில் சில மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதும் வரவேற்கத்தக்கது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார். தமிழகம் போன்ற மாநிலத்திற்கு எந்தவிதமான சிறப்பு திட்டங்களும் இல்லை. இது ஒரு மாயாஜால அறிக்கையாக, வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த அறிக்கையாக தோன்றுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தின் பெயர் இடம்பெறாதது மத்திய அரசின் மாற்றாந்தாய் மனப்பான்மையை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக துணை முதல்வர் உதயநிதி கூறியுள்ளார். நிதி ஒதுக்கீட்டில் மீண்டும் மீண்டும் தமிழகத்தை புறக்கணிக்கும் மத்திய அரசை தமிழக மக்கள் நிராகரித்துக் கொண்டே இருப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஆண்டு வருமானம் ரூபாய் 12 லட்சம் வரை ஈட்டுபவர்கள் வரி செலுத்த தேவையில்லை என்று நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். நிரந்தர கழிவு ரூபாய் 75,000 அதிகரிக்கப்பட்டிருப்பதால் ரூபாய் 12.75 லட்சம் வரை வரி செலுத்த தேவையில்லை. இதனால் நடுத்தர வர்க்கத்தினரின் வரிச்சுமை பெருமளவில் குறையும். அந்த வகையில் இந்த அறிவிப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது என கூறினார். சட்டசபை தேர்தலை எதிர்நோக்கியுள்ள பீகார் மாநிலத்துக்கு சிறப்பு திட்டங்களை அறிவித்து நிதி ஒதுக்கீடு செய்துள்ள மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்திருப்பது கண்டிக்கத்தக்கதாகும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். தமிழக அரசு கோரிய பேரிடர் நிவாரண நிதி, மெட்ரோ ரயில் பணிகளுக்கான நிதி குறித்த அறிவிப்புகள் இல்லை என கூறினார்.
பீகாருக்கு அதிக நிதி ஒதுக்கிய நிர்மலா சீதாராமன் திருக்குறளை மட்டும் படித்துவிட்டு தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களை புறக்கணித்திருக்கிறார் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக காணல் நீராக பீகாருக்கான பட்ஜெட்டாக இது அமைந்துள்ளது என கூறினார். அனைத்து தரப்பு மக்களையும் மகிழ்ச்சியடைய செய்யும், யாராலும் குறை சொல்ல முடியாத பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ள நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி நன்றி தெரிவித்துள்ளார். கல்வி, விவசாயம், மருத்துவம், செயற்கை நுண்ணறிவு, தொழில்துறை என அனைத்து துறை வளர்ச்சியை மையப்படுத்தி பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்தில் இதுவரை 3 கட்டங்களாக 57 மாவட்டங்களுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எஞ்சியுள்ள மாவட்டங்களுக்கும் நிர்வாகிகளை நியமிக்கும் பணியில் நடிகர் விஜய் ஈடுபட்டுள்ளார். அதற்காக கட்சி அலுவலகம் வந்த நடிகர் விஜயை ரசிகர்கள் சூழ்ந்து ஆரவாரத்துடன் வரவேற்றனர். புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் வேங்கை வயல் வழக்கு சம்பந்தமாக இருதரப்பு வழக்கறிஞர்களும் காரசாரமாக தங்களது வாதத்தை முன்வைத்தனர். நீதிபதி வசந்தி விசாரணையை வரும் பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படும் என்றார். மாணவர்களுக்கான பாடங்களை தாய்மொழியிலேயே டிஜிட்டல் முறையில் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக நிர்மலா சீதாராமன் சொன்னார். அனைத்து அரசு உயர்நிலைப் பள்ளிகளிலும் பிராட்பேண்ட் இணைய வசதி வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 10,000 இடங்கள் உருவாக்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் மருத்துவ படிப்புக்கு 75,000 கூடுதல் இடங்கள் உருவாக்கப்படும் என பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள ஐஐடிகள் விரிவுபடுத்தப்படும். ஐஐடிகளில் இந்த ஆண்டு கூடுதலாக 65,000 மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும் எனவும் தெரிவித்தார். புற்றுநோய் மருந்து உட்பட 36 வகையான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு இறக்குமதி வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் புற்றுநோய் சிகிச்சை மைய வசதி ஏற்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்னணு வாகனங்கள், செல்போன் பேட்டரி உற்பத்திக்கு வரிச்சலுகை அளிக்கப்படும். புதிய ஏற்றுமதி ஊக்குவிப்பு வாரியம் அமைக்கப்படும் என நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். மின்சார வாகன உதிரி பாகங்களுக்கு இறக்குமதி வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் மின்னணு வாகனங்கள் விலை குறைய வாய்ப்புள்ளது. சென்னை ஈசிஆர் சாலையில் திமுக கொடி கட்டிய காரில் பெண்களை விரட்டி கைதான சந்துரு அதிமுகவைச் சேர்ந்தவர் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியுள்ளார். மற்றொரு கார் நீலகிரி மாவட்ட அதிமுக செயலாளர் உறவினரின் கார் என்றும் தெரிவித்துள்ளார். அம்பேத்கர், ஈவேரா உட்பட 5 வரலாற்று நாயகர்களை கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தில் மக்களுக்கான அரசியலை முன்வைத்து நான் கரம் கோர்த்துள்ளேன் என ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். எல்லோருக்கும் எல்லாம் என்ற மானுட மாண்பு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உலக அறம் உள்ளிட்ட சமத்துவ சமூக நீதி கொள்கைகளின் அடிப்படையில் என்றும் மக்களோடு பயணிப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். பட்ஜெட் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதற்கான பிரதமர் மோடி அவர்களின் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பதை உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். குறிப்பாக நாட்டின் முதுகெலும்பாக விளங்கக்கூடிய வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது என கூறினார். மகாலட்சுமி ஆசிர்வாதத்தை நிர்மலா சீதாராமனின் பட்ஜெட் பெற்றிருக்கும் என பிரதமர் கூறியிருந்தார். தனிநபர் வரி விலக்கு ஆண்டிற்கு 12 லட்சம் ரூபாய் என உயர்த்தியதை விட வேற எதுவும் இல்லை என புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார். மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் 1% மட்டுமே பட்ஜெட்டில் உள்ளது. 99% ஆசிர்வாதம் இல்லை என அவர் விமர்சித்தார். ஏழைகளுக்கு எதிராகவும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். தமிழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் இந்த பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என அவர் கூறினார். சீமான் அரசியல் அடிப்படையிலே தவறு உள்ளது. விடுதலை புலிகள் பிரபாகரனை தனது சுயநலத்திற்காக சீமான் பயன்படுத்தி பேசி வருவது மோசடித்தனம் என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்தார். தன்னை தவிர மற்றவர்கள் மறைந்த தலைவர் குறித்தும் சீமான் தரம் தாழ்ந்து பேசி வருவது சரியில்லை. கடந்த ஆண்டுகளில் பெரியாரை புகழ்ந்து பேசிய சீமான் இப்போது இகழ்ந்து பேசுவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். விவசாயிகளுக்கு என எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் கடனாளியாக ஆக்கும் வகையிலேயே பட்ஜெட் உள்ளது என விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு தெரிவித்தார். விவசாயிகளுக்கான பென்ஷன் வழங்குவது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை என அவர் கூறினார். சிறு குறு தொழில் முனைவோர்கள், நடுத்தர வர்க்கத்தினர் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் வகையில் பட்ஜெட் உள்ளது என தொழில் முனைவோர் ஸ்ரீராம் சுந்தர் பாராட்டு தெரிவித்தார். ரூபாய் 12 லட்சம் வரையிலும் வருமான வரி கிடையாது என்பது நடுத்தர மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இதனால் எல்லாரும் வருமான வரி தாக்கல் செய்து கருப்பு பணத்தை ஒழித்து ஒரு குடையின் கீழ் வர முடியும் என அவர் கூறினார். டங்ஸ்டன் கனிம திட்டம் வந்ததற்கு மத்திய மாநில அரசுகள்தான் முழு காரணம் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். மக்களை இந்த அளவிற்கு போராட வைத்தது தேவையா, பதட்டம் தேவையா? பழனிசாமி சட்டசபையில் கேள்வி கேட்ட பின்புதான் டங்ஸ்டன் கனிம சுரங்கத்திற்கு முடிவு கிடைத்தது. இதற்கு முழுமையான காரணம் அதிமுக தான் என அவர் கூறினார்.
மத்திய அரசுக்கு ஆதரவளிக்கும் பீகார் மாநிலத்துக்கு பட்ஜெட்டில் மத்திய அரசு வாரி வழங்கியுள்ளதாக திமுக எம்பி டி.ஆர். பாலு கூறியுள்ளார். தில்லி சட்டசபை தேர்தலை கருத்தில் கொண்டே பட்ஜெட் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேங்கை வயல் விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும். வேங்கை வயல் மக்களை தமிழக அரசு போலீசாரை ஏவி கட்டுப்படுத்துவது ஏற்புடையது அல்ல என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கூறினார். ஈவேரா பற்றி ஆதாரம் இல்லாமல் சீமான் அருவருக்கத்தக்க வகையில் பேசி வருகிறார். தமிழ் சமூகம் அவரை ஏற்றுக்கொள்ளாது என்றும் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் சென்றார். அவரை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் நேரில் சென்று வரவேற்றார். பின்னர் திருவேணி சங்கமத்தில் ஜெகதீப் தன்கர் புனித நீராடினார். அப்போது வேத மந்திரங்கள் உச்சரிக்கப்பட்டன. முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர் நவீன் சாவ்லா வயது 79 உடல்நலக் குறைவால் தில்லி மருத்துவமனையில் காலமானார். அவரது பதவிக்காலத்தில் 2009 லோக்சபா பொதுத் தேர்தலையும் 7 மாநிலங்களில் சட்டமன்றங்களுக்கான பொதுத் தேர்தலையும் வெற்றிகரமாக நடத்தினார். சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூர் மாவட்ட வனப்பகுதியில் பதுங்கியிருந்த நக்சலைட்டுகளை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தினர். இதில் 8 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் 77 நாடுகளைச் சேர்ந்த 118 அரசு பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். கும்பமேளா நடக்கும் பகுதியில் ஒன்று கூடிய வெளிநாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் ஒன்றாக நின்று குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் ராஜேந்திர நகரில் 4 வயது குழந்தையை 2 தெரு நாய்கள் விரட்டி கடித்தன. குழந்தையின் தாய் நாயை விரட்டினார். காயமடைந்த குழந்தைக்கு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நாய் விரட்டி கடித்தது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஸ்ரீ சிவசக்தி ஆழ்வார் விநாயகர் கோயிலில் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு 10 அடி உயரம் கொண்ட 51,000 ருத்ராட்ச சிவலிங்க சொரூபனாக அண்ணாமலையார் திருக்கைலாய திருக்காட்சியுடன் கைலாய வாத்தியங்கள் முழங்க அமைந்த 12 திருமுறை வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. நெசவாளர் காலனி ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆயிரங்கன் மாரியம்மன் கோயிலில் இருந்து துவங்கிய வீதி உலா நிகழ்ச்சியில் சிவனடியார்கள் தங்களது கைகளில் 12 திருமுறை பெட்டகத்தை தலையில் சுமந்தவாறு 12 திருமுறைகளை பாடியவாறு சிவவாத்தியங்கள் முழங்க இந்த ஊர்வலம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் கோயிலில் தை தெப்போற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ரிஷப கொடிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. சந்திரசேகரர் ஆனந்தவள்ளி அம்பாள் பல்லக்கில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சிவன் கோயிலில் உலக நன்மை வேண்டி 408 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டி கூட்டு பிரார்த்தனை செய்தனர். திரளான மக்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி ஆண்டவர் மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. பிப்ரவரி முதல் மே மாதம் வரை மட்டுமே மலையேற அனுமதி வழங்கப்படும். ஏராளமான பக்தர்கள் ஆர்வமுடன் மலையேறினர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த ஆண்டு வருமானம் 400 கோடி ரூபாய் என தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 80 கோடி ரூபாய் அதிகம். கடந்த ஆண்டு வருமானம் 360 கோடி ரூபாய் எனவும் தேவசம் போர்டு குறிப்பிட்டுள்ளது. சேலம் மாவட்டம் பேலூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஆத்தூர் செல்லும் அரசு பஸ் பழுதாகி நின்றது. 1 மணி நேரத்திற்கு மேலாகியும் மாற்று பேருந்து இல்லாமல் வேறு வழி இல்லாமல் இலவச பயணம் மேற்கொள்ளும் பெண்களே அரசு பேருந்தை தள்ளும் சூழ்நிலை ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள மெய்ஞானபுரம் பரிசுத்த பவுலின் ஆலயத்தின் 178வது ஆலய அசன பிரதிஷ்டை பண்டிகை இன்று விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலய நிர்வாகத்தின் சார்பில் 2 லட்சம் பேருக்கு அசன விருந்து அளிக்கப்பட்டது. சாம்பாரை சமையல் கூடத்திலிருந்து பந்தி பரிமாறும் இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு 100 அடி நீளம் கொண்ட சில்வர் பைப் மூலம் கொண்டு செல்லும் வினோத நிகழ்வு நடந்தது. ஜனவரி மாதம் மட்டும் 86.99 லட்சம் பயணிகள் மெட்ரோ ரயில்களில் பயணித்துள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக ஜனவரி 10ஆம் தேதி 3,60,997 பயணிகள் பயணித்துள்ளதாகவும் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. பிப்ரவரி 1ஆம் தேதி பழைய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்த நாளான இன்று கருப்பு தினமாக அறிவித்து ஆசிரியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்திருந்தனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர்.
தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் பல்லி விழுந்தது. இதை பார்த்த மாணவிகள் அதிர்ச்சி அடைந்தனர். பல்லி விழுந்த உணவை சாப்பிட்ட 7 பேருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. உடனடியாக அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். அரூர் எம்எல்ஏ சம்பத்குமார் மற்றும் அதிகாரிகள் நேரில் சென்று மாணவிகளிடம் நலம் விசாரித்தனர். புது கும்மிடிப்பூண்டியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்த பிரபாகரன் என்பவர் கன்வேயர் பெல்ட்டில் சிக்கி இறந்தார். பிரபாகரனின் உறவினர்கள் பாமக மாவட்ட செயலாளர் பிரகாஷ் தலைமையில் தொழிற்சாலை நுழைவு வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கும்மிடிப்பூண்டி சிப்காட் போலீசார் அவர்களை கைது செய்தனர். மத்திய பட்ஜெட்டில் பருத்தி இறக்குமதி வரி குறைப்பு, சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு 1.5 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டிருப்பதை வரவேற்பதாக திருப்பூர் ஏற்றுமதியாளர் மற்றும் உற்பத்தியாளர் சங்க தலைவர் முத்துரத்தினம் தெரிவித்தார். மொத்தத்தில் மத்திய பட்ஜெட் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு சாதகமான பட்ஜெட் என்றும் கூறினார். தருமபுரி மாவட்டம் தின்னப்பட்டி கிராமத்தை சேர்ந்த 2 பள்ளி மாணவர்கள் 2 வீலரில் பள்ளிக்கு சென்றனர். ஒடசல்பட்டி கூட்ரோட் சாலை சந்திப்பில் சென்றபோது தனியார் பள்ளி பஸ் 2 வீலர் மீது மோதியது. படுகாயமடைந்த 2 மாணவர்களும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். இந்த பகுதியில் வேகத்தடை அமைக்க கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மத்திய பட்ஜெட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 20 கோடி கடன் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டு இருப்பதை வரவேற்கிறோம் என திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் கூறினார். மத்திய பட்ஜெட் சாதகமாக இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். தஞ்சாவூர் பொன்னாங்கண்ணிக்காடு அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலில் வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடந்தது. வெற்றி பெற்றவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. பல நல்ல திட்டங்கள் வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் அறிவிக்கப்பட்ட பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக டெல்டா விவசாயிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். விவசாயிகளின் கடன் தள்ளுபடி கோரிக்கை அறிவிப்பு இல்லை என கரும்பு விவசாயி கோவிந்தராஜ் தெரிவித்தார். திருச்சி கேம்பியன் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப்பள்ளி 90வது ஆண்டு விழாவில் அங்கு படித்த நடிகர் சிவகார்த்திகேயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அவருடன் பராசக்தி திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரும் கலந்து கொண்டார். விழாவில் பேசிய சிவகார்த்திகேயன் பள்ளியின் 100வது ஆண்டு விழாவிலும் தான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வேண்டும் என தனது ஆசையை வெளிப்படுத்தினார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் வரத்து குறைவு மற்றும் முகூர்த்த நாள் என்பதால் பூக்கள் விலை அதிகரித்தது. நேற்று 2955 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ 1785 ரூபாய் உயர்ந்து இன்று 4740 ரூபாய்க்கு ஏலம் போனது. முல்லை 2840 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 900 ரூபாய்க்கும் விற்பனையானது. பூக்கள் விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரை கலெக்டர் ஆபீஸில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் சார்பில் மாநில செயலாளர் சேத்துராமன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர். திருப்பரங்குன்றம் மலைக்கு மாமிசம் எடுத்துச் சென்ற நபர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மலையின் புனித தன்மைக்கு எதிராக செயல்பட்ட தவறான செய்திகளை பரப்பும் முஸ்லிம் அமைப்புகள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். புதுச்சேரி வில்லியனூரில் இருந்து 10 கண்ணு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக ஜல்லிகள் பெயர்ந்து சாலையில் சிதறி கிடப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். ரயில்வே ஊழியர் வினீஷ் மற்றும் வில்லியனூர் போக்குவரத்து காவலர் நேரு ஆகிய இருவரும் சேர்ந்து சாலையை மண் கொட்டி சீர் செய்தனர். ஊட்டிக்கு வந்த அரசு பஸ், சுற்றுலா பஸ், வேன் மற்றும் கார்களில் வருவாய்த்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். பயணிகள் வைத்திருந்த தடை செய்யப்பட்ட 12 கிலோ பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்களை பறிமுதல் செய்து 35,500 ரூபாய் அபராதம் விதித்தனர். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தினால் அபராதம் விதித்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் வளையக்காரனூர் பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது. 600 காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கினர். மாடுகள் முட்டியதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலைப்பகுதியில் இருந்து மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சுற்றித் திரிந்த ஒற்றை யானை வாகனங்களை வழிமறித்தது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். தஞ்சை மாவட்டம் மாதாக்கோட்டையில் லூர்து மாதா ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது. இதில் தஞ்சை, திருச்சி, கோவை, அரியலூர், மதுரை உள்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து 657 காளைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. 358 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதச் செய்து விபத்து ஏற்படுத்திய மர்ம நபர்கள் இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த முகமது ஷகீப் என்பவரிடமிருந்து ரூபாய் 4 லட்சம் பறித்துக் கொண்டு தப்பினர். குறித்து நகர காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள எரசக்க நாயக்கனூரில் துணை முதல்வர் உதயநிதி பிறந்தநாளை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது.
தட்டான் சிட்டு, தேன் சிட்டு, பூஞ்சிட்டு, நடுமாடு, பெரிய மாடு என 7 பிரிவுகளில் 300க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் கலந்து கொண்டது. முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற மாடுகளுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு மற்றும் கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு தீ தடுப்பு குறித்து செயல்முறை பயிற்சி நத்தம் தீயணைப்பு துறையினரால் வழங்கப்பட்டது. தீ தடுப்பு மற்றும் தற்காலிக பேரிடர் காலங்களில் செயல்பட வேண்டிய நடைமுறைகள் குறித்தும், தீ பற்றி எரிந்தால் எடுக்கப்பட வேண்டிய உடனடி நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு செயல்முறை விளக்கங்கள் பணியாளர்களுக்கு செய்து காண்பிக்கப்பட்டது. மதுரை மாநகராட்சிக்கு முதல் பெண் கமிஷனராக சித்ரா விஜயன் நியமிக்கப்பட்டுள்ளார். கேரளாவைச் சேர்ந்த இவர் 2019 பேட்ச் IAS அதிகாரி. திருச்சி, தர்மபுரியில் சப் கலெக்டராக இருந்தார். ஊரக மேம்பாட்டு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை இயக்குநராகவும் இருந்தார். திமுக அரசின் மீதான அரசு ஊழியர்களின் எதிர்ப்பு 2026 தேர்தலில் எதிரொலிக்கும் என தென்காசி மாவட்ட பாரதிய ஜனதா தலைவர் ஆனந்தன் தெரிவித்தார். புதிய கல்வி தொழில் கொள்கை திட்டத்திற்கு முன்னதாக திமுக அரசு கையெழுத்து போட்டு கொடுத்துவிட்டு இப்போது திட்டத்தை அமல்படுத்தும் வேளையில் தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை அமல்படுத்த விடமாட்டோம் என எதிர்த்து வருகிறார்கள் என அவர் கூறினார். தருமபுரி மாவட்டம் மோட்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ரவி. இவரது மனைவி மலர். இவரது 2வது மகள் கலையரசி. அங்குள்ள கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்தார். நள்ளிரவில் கேஸ் கசிவு ஏற்பட்டு சிலிண்டர் வெடித்து சிதறியது. படுகாயமடைந்த கலையரசியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சென்னையிலிருந்து திருச்சிக்கு ஜனவரி 29இல் பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி காசிநாதனின் சூட்கேஸை வேறு ஒருவர் மாற்றி எடுத்து சென்றார். ரயில்வே போலீசார் துரிதமாக செயல்பட்டதால் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க வைர நகைகள் உரியவருக்கு கிடைத்தது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் வேட்பாளர் சீதா லட்சுமியை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் செய்து வருகிறார். பிரச்சார மேடையில் அவர் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை போன்று மிமிக்ரி செய்து காட்டி தொண்டர்களை குஷிப்படுத்தினார். ISIS அமைப்பின் தமிழக தலைவர் அல்பாசத்தின் கூட்டாளிகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ரகசிய சந்திப்பு நடத்திய தகவல் கிடைத்துள்ளதாக NIA அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் காரணமாக NIA அதிகாரிகள் மயிலாடுதுறையில் முகாமிட்டு தேடுதலில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் 1,13 குழந்தைகளுக்கு புதிதாக புற்றுநோய் பாதிப்பு 2022இல் கண்டறியப்பட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. அவர்களில் 71% குழந்தைகள் தற்போதும் உயிருடன் உள்ளனர். உயிருடன் இருப்பவர்களில் 81% பேர் புற்றுநோயிலிருந்து விடுபட்டுள்ளனர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறப்பு எழுத்துக்களால் உருவாக்கப்பட்ட UPI பரிவர்த்தனைகள் இன்று முதல் செயல்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பரிவர்த்தனைகளில் நெறிமுறைகளை ஏற்படுத்தவே இத்தகைய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ கேஸ் சிலிண்டர் விலை ₹6.50 குறைந்து ₹1959.50 விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு பயன்பாட்டிற்கான 14.2 கிலோ சிலிண்டர் விலை மாற்றமின்றி ₹718.50 விற்பனை செய்யப்படுகிறது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே 7ஆம் வகுப்பு படிக்கும் 13 வயது மாணவி பேருந்து நிறுத்தத்தில் இருந்தபோது கடலூர் மாவட்டம் வேப்பூரைச் சேர்ந்த 68 வயது முத்துராஜ் என்ற முதியவர் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். ஆத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் முதியவர் முத்துராஜை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பொள்ளாச்சியிலிருந்து பாலக்காடு சென்ற அரசு பஸ்ஸில் கேரளாவைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் பயணம் செய்தார். அவர் வைத்திருந்த பையில் 17 கிலோ 800 கிராம் கஞ்சா வைத்திருந்தார். கண்டக்டர் விசாரித்த போது ஓடும் பஸ்ஸிலிருந்து கீழே குதித்தார். படுகாயமடைந்த அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். ஜாகிர் ஹுசேனை கைது செய்த போலீசார் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரசு ஹாஸ்பிட்டல் பின்புற வாசலில் இரவு மர்ம நபர்கள் 4 பேர் சேர்ந்து சண்முகம் என்ற இளைஞரை பயங்கரமான ஆயுதங்களால் ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்தனர். திருப்பத்தூர் நகர் போலீசார் உடலை மீட்டு விசாரிக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மீனாட்சிபுரத்தில் கடைகளுக்கு விற்பனை செய்ய வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 150 கிலோ குட்கா புகையிலையை கோட்டார் போலீசார் பறிமுதல் செய்தனர். வட மாநிலத்தைச் சேர்ந்த கமலேஷ் என்ற வாலிபரை கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் சிங்களாந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த 3ஆம் ஆண்டு என்ஜினியரிங் மாணவி ஒருவரை காரில் வந்த அதே பகுதியைச் சேர்ந்த தமிழ்பாண்டியன் என்பவர் காரில் கடத்திச் சென்றார். பின்னர் மாணவியை திருமணம் செய்து கொண்டார். இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் மாணவியை ஹோசூரில் வைத்து மீட்டனர். தமிழ்பாண்டியன், அவருக்கு உதவிய கார்த்தி, தமிழ்ச்செல்வன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் முத்துக்காளிப்பட்டி ராம்நகரைச் சேர்ந்தவர் கோமதி. அரசு ஊழியரான இவரது வீட்டில் 18 சவரன் தங்க நகை திருடு போனது. திருட்டில் ஈடுபட்ட டேவிட், மணிகண்டன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர்.
போலீசார் துரத்திய போது பைக்கில் வேகமாக சென்று விழுந்ததில் இருவரின் கால் முறிந்தது. பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தானின் காலட் மாவட்டம் மங்கோசார் பகுதியில் நள்ளிரவில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது. சாலையில் தடைகளை ஏற்படுத்த முயன்ற பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தபோது இருதரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடந்தது. இதில் பயங்கரவாதிகள் தரப்பில் 12 பேர் கொல்லப்பட்டனர். பாதுகாப்பு படை தரப்பில் 18 பேர் இறந்தனர். அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள பில்டெல்பியாவில் சிறிய ரக பயணிகள் விமானம் வெடித்து சிதறியது. இந்த விமானம் குடியிருப்பு பகுதிக்குள் விழுந்தது. இந்த விபத்தில் இதுவரை 2 பேர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. சீனாவில் உள்ள ஆய்வகத்திலிருந்துதான் கோவிட் தொற்று உருவானது என்பது உறுதிப்படுத்தக்கூடிய உண்மை என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. மேலும் பைடன் நிர்வாகம் அமெரிக்க மக்களுக்கு அதை பற்றி தெரியப்படுத்த வாய்ப்பு கிடைத்தது. சில காரணங்களால் அவர்கள் அதை விரும்பவில்லை என வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் கூறினார். 2வது ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் நாளை பலப்பரீட்சை நடத்துகின்றன. நாளை பகல் 12 மணிக்கு கோலாலம்பூரில் இந்த போட்டி நடக்கிறது. வெற்றி பெறும் அணி சாம்பியன் பட்டத்தை வெல்லும் என்பதால் இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி இன்னிங்ஸ் மற்றும் 242 ரன் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்தது. இந்த போட்டி முடிந்ததும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலை ICC வெளியிட்டுள்ளது. தென்னாப்பிரிக்கா முதலிடத்திலும் ஆஸ்திரேலியா 2வது இடத்திலும் இந்தியா 3வது இடத்திலும் உள்ளன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தோல்வி காரணமாக 5வது இடத்தில் இருந்த இலங்கை 6வது இடத்திற்கு சரிந்துள்ளது. ராஞ்சி கோப்பை தொடரின் கடைசி லீக் ஆட்டத்தில் தமிழக அணி ஜார்க்கண்ட் அணியுடன் மோதியது. தமிழக அணிக்கு 234 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. ஜார்க்கண்டின் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் தடுமாறிய தமிழகம் 189 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 44 ரன் வித்தியாசத்தில் ஜார்க்கண்ட் அணி வெற்றி பெற்றது. தமிழக அணி தோல்வியடைந்தாலும் 25 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் நம்பர் 1 பந்து வீச்சாளராக விளங்கும் ஜஸ்பிரீத் பும்ரா ஆண்டின் சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரருக்கான பாலி உம்ரிகர் விருதுக்கு தேர்வாகியுள்ளார். இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியின் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா சிறந்த வீராங்கனை விருதை பெறுகிறார். வாழ்நாள் சாதனையாளருக்கான CK நாயுடு விருதுக்கு ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் தேர்வாகியுள்ளார். முதல் நீ முடிவும் நீ படம் மூலம் பிரபலமானவர் நடிகர் கிஷன் தாஸ். இவர் நடித்த தருண் படம் பொங்கலுக்கு வெளியாகி ஒரே நாளில் தியேட்டரில் இருந்து பின்வாங்கி நேற்று வெளியானது. கிஷன் தாஸ் சுசித்ராவை காதலித்து வந்தார். கடந்த ஆண்டு இவர்களது நிச்சயதார்த்தம் நடந்த நிலையில் நேற்று இவர்களின் திருமணம் நடந்துள்ளது. படம் வெளியான நாளிலேயே தனது திருமணம் நடந்துள்ளதான் கிஷன் தாஸிற்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. ராக்கி, சாணிக்காயுதம், கேப்டன் மில்லர் படங்களை இயக்கிய அருண் மாதீஸ்வரன் அடுத்து தனுஷை வைத்து இளையராஜாவின் வாழ்க்கை படத்தை எடுக்க தயாரானார். படத்துவக்க விழா பிரம்மாண்டமாய் நடந்தது. ஆனால் தற்போது அந்த படம் தள்ளி போகிறது. இதனால் வேறொரு படத்தை இயக்கப் போகிறார். முதன்முறையாக ஹிந்தியில் ஒரு படத்தை இயக்க ஒப்பந்தமாகியுள்ளார். இதனை சரிதா அஸ்வின் வர்தே என்பவர் தயாரிக்கிறார். தற்போது இந்த படத்திற்கான திரைக்கதை விவாத பணிகள் நடக்கின்றன. தெலுங்கு, ஹிந்தி, தமிழ் என பிஸியாக நடிப்பவர் ராஷ்மிகா மந்தனா. ஹிந்தியில் விக்கி கௌசலுடன் இவர் நடித்துள்ள சாவா படம் February 14 வெளியாகிறது. சமீபத்தில் உடற்பயிற்சி செய்யும் போது ஜிம்மில் அவரது காலில் காயம் ஏற்பட்டது. இதனால் காலில் கட்டுடன் இப்பட நிகழ்ச்சியில் ராஷ்மிகா பங்கேற்று வருகிறார். மும்பையை தொடர்ந்து ஹைதராபாத்தில் நடந்த நிகழ்ச்சியில் வீல் சேரில் வந்து படத்தை விளம்பரம் செய்தார். அவரை வீல் சேரில் விக்கி கௌசல் அழைத்து வந்தார். ராஷ்மிகாவின் கடமை உணர்ச்சியை ரசிகர்களும் படக்குழுவினரும் பாராட்டியுள்ளனர். நானி மிருணால் தாக்கூர் நடிப்பில் சௌரவ் இயக்கத்தில் 2023 தெலுங்கில் வெளியாகி வெற்றி பெற்ற படம் ஹை நானா. இந்த படம் தங்களது பீமசேனா நளமகராஜா என்ற கன்னட படத்திலிருந்து காப்பியெடுத்து எடுக்கப்பட்டதாக இதன் தயாரிப்பாளர் புஷ்கர மல்லிகார்ஜுனையா குற்றம் சாட்டியுள்ளார். படம் வெளியாகி ஓராண்டிற்கு மேலான நிலையில் இந்த காப்பி விவகாரம் தெலுங்கு, கன்னட திரையுலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீமசேனா நளமகராஜா படம் 2020 நேரடியாக OTTயில் வெளியானது. சந்து முண்டேட்டு இயக்கத்தில் நாக சைத்தன்யா, சாய் பல்லவி நடித்துள்ள தண்டேல் படம் February 7 ரிலீஸ் ஆகிறது. 2018 ஆந்திராவின் ஸ்ரீகாகுளத்தைச் சேர்ந்த 22 மீனவர்கள் தவறுதலாக பாகிஸ்தான் கடல் பகுதிக்கு சென்று கராச்சி சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தை வைத்து இப்படம் உருவாகியுள்ளது. அந்த மீனவர்களில் 20 பேரிடமிருந்து உரிமை வாங்கித்தான் தண்டேல் படம் எடுக்கப்பட்டுள்ளதாக இப்படத்தை தயாரித்துள்ள அல்லு அரவிந்த் சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் தெரிவித்தார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கும் பெப்சி என அழைக்கப்படும் 23 சங்கங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்திற்கும் சமீப காலமாக மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தயாரிப்பாளர்கள் சங்கம் வெளியிட்ட அறிக்கை, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்துடன் ஏற்படுத்திய ஒப்பந்தத்தை பெப்சி ரத்து செய்வதாக அறிவித்தது. இதனால் தயாரிப்பாளர்கள் இனி தாங்கள் விரும்பும் தொழிலாளர்களை வைத்துக் கொள்ளலாம். தயாரிப்பாளர்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கும் கட்டத்திற்கு நமது சங்கம் வந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளனர்.